ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட். டுடே உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து ஜேகேயோட பர்சனல் டேலண்ட். நோ அவரோட சிங்கிங், அவரோட டான்ஸிங், அவரோட கோரியோகிராஃப், டைரக்ஷன், ஃபன் மூமெண்ட், அவரோட க்யூட்னஸ், ஹேண்ட்ஸம், இதெல்லாம் இல்லாமல் ஜேகே கிட்ட இருக்கிற பர்சனலான டேலண்ட் தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இந்த டேலண்ட் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத வீடியோ முடிஞ்ச பிறகு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜேகேயோட பர்சனலான டேலண்ட். ஜேகே த பெஸ்ட் சிங்கர், அஃப்கோர்ஸ் பிடிஎஸோட பெஸ்ட் வோக்கலிஸ்ட், பெஸ்ட் டான்ஸர், அவரோட க்யூட்டான ஃபன்னி மூமெண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். இதெல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட ஒரு பெஸ்டான டேலண்ட் இருக்கு. அவரோட ப்ராப்ளத்தை அவரே சால்வ் பண்ணி அதையே அவரோட ஸ்ட்ரென்த்தாக மாட்டக்கூடிய பியூட்டிஃபுல்லான டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு. இதை பத்தி ஆரமோட லைவ்லேயே சொல்லியிருந்தாரு. ஆரம் சொன்னாரு, ஜங்குக் அவன் எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டான். எப்போ நாங்க ஜேகே நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டாலும் அவன் இப்படி தான் சொல்லுவான், யோங் நான் டயர்ட் ஆகல, நான் நல்லா இருக்கேன், ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அவன் சொல்லுவான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவன் குறை சொல்லிட்டே இருக்க மாட்டான். சின்ன சின்ன விஷயம் டயர்டா மட்டும் கிடையாது, ஸ்டேஜ்ல அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தா அதை கூட வாயை திறந்து சொல்ல மாட்டாரு. எஸ், கிம் சாங் சோன் ஜேகேவால தான் என் உயிரே காப்பாற்றப்பட்டுச்சு. ஜேகே மட்டும் அங்க இல்ல அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. கிம் எதை பத்தி பேசுறேன்னா 2016 டிசிஎம் ஃபெஸ்டிவல் மியூசிக் அவார்ட் ஷோ. இந்த அவார்ட் ஷோல கிம் ஹோஸ்டரா இருந்தாரு. பிடிஎஸ் ஃபயர் சாங்குக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கீழே வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி வருவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக பாய்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கீழே லிஃப்ட்டுக்கு மேலே கொஞ்சம் தூரம் தள்ளி கிம் நின்று ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே கிம் கீழே விழுந்துட்டாரு. ஆக்சுவலாக அவர் கீழே விழல, ஜேகே மேலே விழுந்துட்டாரு. எஸ், கிம் ஜேகே மேலே விழுந்துட்டாரு. ஜேகே கிம் டைட்டாக பிடிச்சிட்டாரு. ஸோ கிம் ஜேகே பிடிச்சதால கிம்முக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஜேகேக்கு ஒரு பர்சன் மேலே இருந்து ஜேகே மேலே விழுந்ததால, ஜேகே அவரை டைட்டா வேற பிடிச்சதால ஜேகேயோட கழுத்து, ஷோல்டர், கையிலலாம் நல்லா அடிபட்டு இருந்தது. பட் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்த பிறகும் ஜேகே எந்த ஒரு குறையும் சொல்லாம, யாருக்கிட்டையும் எந்த ஒரு சிம்பத்தியும் கிரியேட் பண்ணாம, எந்த ஒரு சாக்கு போக்கு குறைலாம் சொல்லாம இந்த ஃபெஸ்டிவல்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எஸ், பாய்ஸ் இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஜேகே இதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஒழுங்கா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதை எல்லாருமே நோட் பண்ணியிருந்தாங்க. ஃபேன்ஸ் இதை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. அப்ப கூட ஜேகே வாயை திறக்கவே இல்லை. இது மாதிரி கிம் விழுந்துட்டாரு, நான் பிடிச்சேன், அதனால தான் என்னால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு அப்படி எந்த ஒரு சாக்கு போக்கும் அவர் சொல்லலை. இதை பற்றி எல்லாருக்கும் எப்போ தெரியும் அப்படின்னா 2 years கழிச்சு தான் தெரியும். அப்போ கூட ஜேகே சொல்லலை. விசிட்டிங் டீச்சர் அப்படின்ற ஒரு ஷோவில் கிம் கலந்துக்கிட்டாரு. அப்போ அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை பற்றியும், அவர் ஜேகே மேலேயே விழுந்ததை பற்றியும், ஜேகே அவரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டதால தான் அவருக்கு மேற்கொண்டு எந்த அடியும் படாமல் அவர் தப்பிச்சதாவோ, ஜேகே தான் தன் உயிரை காப்பாற்றினதாவோ இந்த ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்பதான் எல்லாருக்கும் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஏன் ஜேகே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ட்டு. ஆனா ஜேகே இதை பத்தி வாயே திறக்கல. சின்ன பையன் எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு அப்படியே குறை சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு மற்றவங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னோட ப்ராப்ளத்தை தானே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இதை பத்தி ஜிமின் கூட பேசியிருந்தாரு. பிகின் த ஸ்டோரி, பிடிஎஸோட 10 வருஷம் ஸ்ட்ரகிள், அவங்களுடைய பர்சனலான விஷயம் நிறைய ஷேர் பண்ணிட்டாங்க இந்த புக்கில். ஜிமினா ஜேகேவை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஜேகே அவரோட ஏஜை தாண்டி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணார். அவரோட ஏஜாலேயே அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருந்துச்சு. அவர் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர வேண்டியதாக இருந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி முடித்த பிறகு ஜிமின் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே அவருக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அப்போ ஜேகே சொல்லலை, அதுக்கு பிறகு ஜேகே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட உளர்னதா சொல்லியிருந்தாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணதால ஜேகே ஜிமின் கிட்ட இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஜிமின் சொல்லியிருந்தாரு, ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங், தன்னோட ப்ராப்ளத்தை தானே சால்வ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிப்பான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் அவனோட பெஸ்ட் பார்ட் அப்படின்னு ஜிமின் சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப பெஸ்டான ஒரு குவாலிட்டி. ஜேகேவை பிடிக்கும் அப்படின்னு சொல்ற எல்லா ஃபேன்ஸ் கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. கண்டிப்பா கேர்ள்ஸ் கிட்டே இந்த ஹேபிட் இருக்கணும். எல்லாத்தையும் சும்மா எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இல்லாம தன்னோட ப்ராப்ளத்தை தானே சால்வ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுறது. நெக்ஸ்ட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஜேகே கிட்ட இருக்கக்கூடியது எந்த கோலும் இல்லாம இருக்கிறது. எல்லாத்தையும் ஜஸ்ட் ட்ரை பண்றது, எல்லாத்தையும் கத்துக்கிறது. அதுல பெஸ்ட் ஆகுறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா அது எல்லாத்தையும் கத்துக்கிறது, எல்லாத்தையும் ட்ரை பண்றது. ஜேகேக்கு அவரோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் தர வரைக்கும் அவருக்குன்னு தனிப்பட்ட கோல் எதுவுமே கிடையாது. இதை பத்தி ஜேகேவே எம்சி மேக்ஸிம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு.
நீங்க எல்லாம் நினைப்பீங்க நான் ஒரு பெஸ்ட் சிங்கரா ஆகணும் அப்படின்றது தான் என்னோட சின்ன வயசுல இருந்து கனவு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை கிடையாது. நான் ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணேன். இந்த ஆடிஷனை அப்படியே கொடுத்துட்டேன். இந்த ஆடிஷன் கொடுக்குற வரைக்கும் கூட எனக்கு என்ன கோல் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஐ மீன் எனக்கு லைஃப்ல எந்த ஒரு கோலுமே கிடையாது. நான் ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணேன். அப்படியே ட்ரை பண்ண என்னோட மைண்ட்ல என்ன வந்துச்சோ அதை நான் அப்படியே செஞ்சுட்டேன். ஜேகே த பெஸ்ட் சிங்கர், த பெஸ்ட் ஐடல். பட் ஆடிஷன் கொடுக்குற வரைக்கும் கூட அவரோட கோலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜேகே எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாரு. எல்லாத்திலையும் அவர் கத்துக்கணும் அப்படின்னு அவருக்கு பயங்கரமான ஒரு ஆர்வம். பட் அது ரொம்ப நாள் இருக்காது அப்படின்றது ரெண்டாவது விஷயம். பிடிஎஸ் பாய்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஜேகே எல்லாத்தையும் கத்துப்பான், எல்லாத்திலையும் இன்ட்ரெஸ்டா இருப்பான். பட் எதையுமே ரொம்ப நாள் அவன் செய்யவே மாட்டான். ஜேகே கிட்டார் கத்துக்கிட்டாரு, பியானோ கத்துக்கிட்டாரு, அவி பிடிக்க கத்துக்கிட்டாரு. ஐ மீன் பேயெல்லாம் பிடிக்கிறது எப்படின்னு ட்ரை பண்ணாரு. வாலிபால், ஸ்கேட்டிங், எல்லாத்தையும் அவருக்கு கத்துக்கணும். லைஃப்ல அது ஒரு பெரிய கோலா இல்லைன்னா அப்படின்னா பரவாயில்ல, போற போக்குல எதுக்காச்சும் உதவும் அப்படின்றது அவரோட தாட்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கத்துப்பாரு. அதோட சேர்ந்து ஒரு காப்பி கேட். நோ, கேட்னா சுகா இல்ல. ஸோ இவர் காப்பி பன்னி. எல்லாத்தையும் காப்பி பண்ணுவார். யார் என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாத்தையும் காப்பி பண்றது அவரோட டேலண்ட். அஃப்கோர்ஸ் இதுவும் ஒரு டேலண்ட் தான். பட் ஜேகேக்கு படிப்பு அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனை இல்ல, ரொம்பவே பிரச்சனை. அவரே சொல்லியிருக்காரு எனக்கு படிக்கிறது சுத்தமா பிடிக்காது, நான் அதை வெறுக்கிறேன், எனக்கு அது வரவே வராது, ரொம்ப ஸ்ட்ரகிள் அதில் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட அந்த ப்ராப்ளத்தை மற்ற எல்லா விஷயத்திலையும் டேலண்ட் வளர்க்கறது மூலயமா அதை அவர் பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் பெஸ்டா ஒரு ஐடலா ஒரு செலிபிரிட்டியா இருந்துட்டு இருக்காரு. நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காரு, காரு, பங்களா, ஒரு பெரிய ஸ்டாரா இருந்துட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் எல்லாத்தையும் ட்ரை பண்றது, எல்லாத்தையும் சுறுசுறுப்பா கத்துக்கிறது, பெஸ்டா இருக்கிறது, அவரோட ப்ராப்ளத்தை அவரே சால்வ் பண்ணி அதையே அவர் ஸ்ட்ரென்த்தா மாத்துறது. லைஃபை ரொம்ப சீரியஸாலாம் கொண்டு போகாம கொஞ்சம் சில் பண்ணிட்டு என்ஜாய் பண்றது தான் ஜேகேவோட பெஸ்ட் டேலண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச டேலண்ட். உங்களுக்கு ஜேகே கிட்ட இந்த டேலண்ட் பிடிக்குமா அப்படின்றதையும், இதை தாண்டி ஜேகே கிட்ட உங்களுக்கு வேற என்ன டேலண்ட் பிடிக்கும் அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான அப்டேட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.